அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். துபாயில் பொது மற்றும் தனியார் வாகன நிறுத்துமிடங்களை நிர்வகிக்கவும் மேற்பார்வையிடவும் புதிய நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. பார்க்கிங் எனப்படும் பொது கூட்டு பங்கு நிறுவனத்தின் ஒப்பந்த கால அளவு 99 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே காலகட்டத்திற்கு புதுப்பிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் அவர்களால் இந்த பார்க்கிங் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டம் இயற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமானது சுகி மற்றும் சுமைரா பகுதிகளுடன் எமிரேட்டில் உள்ள பல சாலைகளில் மாபெரும் துபாய் மராத்தான் நிகழ்வை நடத்துவதற்காக ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை சில சாலைகள் மூடப்படும் என அறிவித்துள்ளது. துபாய் மராத்தான் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணிக்கு நிறைவடையும் என்றும் கூறியுள்ளது. இன்னும் சில சாலைகள் மூடல் குறித்து முழு விவரங்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை என்றாலும் பாதிக்கப்படும் சாலைகளில் சுகீம் ஸ்ட்ரீட், சுமேரா பீச் ரோட் மற்றும் அல் வாசல் ரோட் ஆகியவை அடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மறக்க முடியாத அனுபவத்தை தேடும் சுற்றுலா பயணிகளின் சிறந்த இடமாக துபாய் மீண்டும் உருவெடுத்துள்ளது. வானை அலங்கரிக்கும் ஏராளமான வான வேடிக்கை நிகழ்ச்சிகள், பார்வையாளர்களை உற்சாகமூட்டும் கலை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என துபாய் முழுவதும் ஆடம்பரமான கொண்டாட்டங்களால் ஆர்வமாக இருக்கும். இதனால் புத்தாண்டு விடுமுறைக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் துபாயை நோக்கி படையெடுத்து வருவார்கள். இந்த நிலையில் இந்த புத்தாண்டு விடுமுறையில் துபாய்க்கு பயணித்தவர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக துபாயின் ரெசிடென்சி மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த டிசம்பர் 27 முதல் ஜனவரி 1, 2024 வரை கிட்டத்தட்ட 1.2 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் துபாயின் வான், தரை மற்றும் கடல் துறைமுகங்கள் வழியாக பயணித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக டிசம்பர் 30ஆம் தேதியன்று மட்டும் ஒரே நாளில் 2,24,380 பயணிகள் துபாய் வழியாக சென்றதாக தெரிவித்துள்ளது. இது மறக்க முடியாத அனுபவங்களை தேடும் பயணங்களுக்கான சர்வதேச இடமாக துபாய் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளின் பாஸ்போர்ட்டின் தரவரிசை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்ட் அண்ட் கேபிட்டல் வெளியிட்டுள்ள உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஒரு இஸ்லாமிய நாட்டின் பாஸ்போர்ட் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பயண ஆவணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமெரிக்க பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் 180 நாடுகளுக்கு பயணம் செய்யலாம். அமெரிக்கத்தை தொடர்ந்து ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் கூட்டாக 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த நாடுகளின் குடிமக்கள் 178 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம். அதனைத் தொடர்ந்து ஸ்வீடன், பின்லாந்து, லக்சம்பர்க், ஆஸ்திரியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் 177 நாடுகளுக்கு பயணம் செய்யலாம். மேலும் பெல்ஜியம், போர்ச்சுகல், போலாந்து, இர்லாந்து மற்றும் தென்கொரியாவின் பாஸ்போர்ட் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 176 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம். 5வது இடத்தில் சிங்கப்பூர், கிரீஸ், செக் குடியரசு, யுனைடெட் கிங்டம், ஹங்கேரி, ஜப்பான், நியூசிலாந்து ஆகிய நாடுகள் 5வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 175 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் இலங்கை 85வது இடத்தில் உள்ளது. இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 57 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம். அதேபோல் பாகிஸ்தான் 93வது இடத்தை பிடித்துள்ளது. பாகிஸ்தான் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 47 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேலை நிமித்தமாகவும் சுற்றுலா நிமித்தமாகவும் அதிக எண்ணிக்கையில் மக்கள் இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளான துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள். இந்த நிலையில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் சர்வதேச நாடுகளுக்கு
குறைந்த பட்ஜெட்டில் பயணம் செய்யவும் ஒரு புதுமையான திட்டத்தை கேரளா அரசு முன்னெடுத்துள்ளது. இதன்படி கேரளாவின் கோழிக்கூடு கொச்சி துபாய் இடையே கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்குவதற்கான அனுமதியை கேரளா அரசும் வழங்கியுள்ளது. விரைவில் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளான குவைட், துபாய், சவுதி அரேபியா, மஸ்கட், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளில்தான் வேலை செய்கிறார்கள். பணி நிமித்தமாக ஏகப்பட்ட இந்தியர்கள் வளைகுடா நாடுகளுக்கும் விடுமுறை கிடைக்கும் போது இந்தியாவுக்கும் அடிக்கடி பயணம் செய்கிறார்கள். அதேபோல பெரும்பாலான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் தங்கியிருப்பதால் இந்தியாவிலிருந்து அவர்களின் சொந்த பந்தங்கள் சுற்றுலாவுக்காக அங்கு செல்கிறார்கள். அதிகப்படியான மக்கள் தொடர்ந்து பயணம் செய்வதால் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு இயக்கப்படும் விமானங்களின் டிக்கெட்கள் எப்போதும் கணிசமான விலையில்தான் இருக்கும். மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் கப்பல் சுற்றுலாவில் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இந்திய சுற்றுலா அமைச்சகம் ஒரு விரிவான தேசிய முபலாயத்தை வடிவமைத்துள்ளது. கடலோர கப்பல் மற்றும் ஆற்று பயணங்களை உள்ளடக்கிய பயண அனுபவங்களின் ஸ்பெக்ட்ரம் இந்தியாவை ஒரு உயர்மட்ட இடமாக நிலைநிறுத்துவதை இந்த சாலை வரைபடம் நோக்கமாக கொண்டுள்ளது. கூடிய விரைவில் செயல்பாட்டிற்கு வரப்போகும் இந்த கப்பல் சேவை வழக்கமான விமான கட்டணத்தில் 1/3 பங்கு கட்டணத்தையே கட்டணமாக வசூலிக்கும். பயணிகள் 200 கிலோ எடை உள்ள சாமான்களை கணிசமான விலையில் எடுத்து செல்லலாம் என்றும் ஒரு வழி டிக்கெட்டின் விலையானது சுமார் 10,000 ரூபாயாக இருக்கும் என்றும் இதில் தோராயிரமாக 1250 பயணிகள் இடமளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் நீங்கள் 3 நாட்களில் துபாயை அடைந்துவிடலாம் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்கத்தில் எமிரிட்டிசேஷன் திட்டம் மூலம் அமெரிக்க நாட்டு குடிமக்களை பணியமர்த்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 2 வருடங்களாக குறிப்பிட்ட அளவிற்கு மேல் எண்ணிக்கை கொண்ட நிறுவனங்களில் எமிரேட்டிகளை கட்டாயம் பணியமர்த்த வேண்டும் என்ற திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் எமிரேட்டிகளை பணியமர்த்துவதற்கான சதவிகிதம் உயர்த்தப்பட்டு வரும் நிலையில் இப்போது ஏராளமான நிறுவனங்களுக்கு எமிரேட்டிசேஷன் திட்டத்திற்கான இலக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது 20 முதல் 49 பணியாளர்களை கொண்ட 12,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 2024 குறைந்தபட்சம் ஒரு எமிரேட்டி பணியாளரையும் 2025 மற்றொரு எமிரேட்டி பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அமைச்சகத்தின் விதிகளின்படி 2024 ஆண்டில் நியமிக்கப்படாத ஒவ்வொரு அமீரக குடிமகனுக்கும் 96,000 திராம்ஸ் விகிதம் இந்த நிறுவனங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் 2025 ஜனவரி 1 முதல் அபராதங்கள் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 2025 இலக்குகளை அடைய தவறும் நிறுவனங்களுக்கு 1,08,000 திராம்ஸ் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் இதற்கு 2006 ஜனவரி 1 முதல் இந்த அபராதங்கள் வசூலிக்கப்படும் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட இலக்குகளை அடைய போதுமான நேரம் வழங்கப்படும் என்றும் அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகம் அதன் டிஜிட்டல் அமைப்பு மூலம் நிறுவனங்களுக்கு தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு, நிதி மற்றும் காப்பீடு, ரியல் எஸ்டேட், தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள், நிர்வாகம் மற்றும் ஆதரவு சேவைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக பணி, கலை மற்றும் பொழுதுபோக்கு, சுங்கம் மற்றும் குவாரி தொழில்கள், கட்டுமானம், மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை, போக்குவரத்து மற்றும் கிடங்கு மற்றும் தங்குமிடம் மற்றும் விருந்தோம்பல் போன்ற 14 குறிப்பிட்ட பொருளாதார துறைகளில் இயங்குவதாகவும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் தற்போது விரைவான வளர்ச்சியில் இருக்கும் துறைகள் மற்றும் வேலைகள் மற்றும் பொருத்தமான பணிச்சூழலை வழங்குவதற்கான திறனை கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எமிரேட்டிசேஷன் இலக்குகளை விரைவாக அடையவும் ஆண்டு இறுதி வரை தாமதப்படுத்துவதை தவிர்க்கவும் முடிவு செய்துள்ள நிறுவனங்களுக்கென வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் வழங்கும் ஆதரவிலிருந்து பயனடைய நிறுவனங்கள் நஃபீஸ் தளத்தில் பதிவு செய்வது மிகவும் முக்கியமானது என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக நஃபீஸ் தளம் வழங்கும் ஆதரவிலிருந்து எவ்வாறு பயனடைவது என்பதை அறிவுறுத்துவதோடு தேவையான இலக்குகளை அடைய பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி நிறுவனங்களுக்கு கல்வி கற்பதற்கும் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்படும் என அமைச்சகம் கூறியுள்ளது. எமிரேட்டிசேஷன் முயற்சியானது முதலில் 50 முதல்
அதற்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட நிறுவனங்களில் திறமையான வேலைகளில் வருடத்திற்கு 2% எமிரேட்டிகளை பணியமர்த்துவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.